அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். அரிசி கொலக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொலக்கட்டைக்கு தேவையான பொருட்கள்: அரிசி, உடைச்ச கடலை, சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய். இப்போ அரிசியை நல்லா கழுவி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கிறலாம். இப்போ நல்லா அரிசி ஊறிடுச்சு, நல்லா கழுவிக்கிறலாம். இப்போ நல்லா கிரைண்டரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கிறலாம். தேங்காய் 1 கப்பு எடுத்து திருவி வச்சாச்சு. இப்போ 1 கப்பு அதே கப்பில் உடச்ச கடலை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கிறலாம். இப்போ பொடி பண்ண உடச்ச கடலையை தேங்காய் பூவில் கொட்டிட்டு இப்போ அதே கப்பில் சர்க்கரையை எடுத்து கொட்டிக்கிறலாம். அதே கப்பில் இப்போ ஏலக்காயை நல்லா தட்டி பொடி பண்ணி அதில் போட்டுக்கிறலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறிக்குங்க, நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கிரைண்டரில் அரைச்ச மாவை எடுத்து ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயில் ஊற்றிக்கிறலாம். கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா கெட்டியாகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா கெட்டியாகிடுச்சு, நல்லா கிளறி விடுங்க. இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் மாவு ஒட்டாது, நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். நல்லா வச்சு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கையால் மிக்ஸி பண்ணி நல்லா பிசைஞ்சு விடுங்க, நல்லா கெட்டியாகிறது வரைக்கும். இப்போ நல்லா ஒரு வெள்ளை துணியை எடுத்து நல்லா உருண்டையாக திரட்டி அகலமாக தட்டுங்க. இப்போ நல்லா அகலமாக தட்டினதுக்கப்புறம் நம்ம எல்லாம் மிக்ஸி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு நல்லா மடக்கி அதை எடுத்து இப்படி எடுத்திங்கன்னா அழகாக வரும். எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து மொத்தமாக சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ இட்லி சட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை அடுப்பில் வச்சுட்டு மேலே தட்டு வச்சு ஒரு துணி எடுத்து விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு அதில் ஒன்று ஒன்றா எடுத்து வைங்க. இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 வச்சிங்கன்னா சூப்பராக வந்துடும். ஒன்று ஒன்றா 2 நம்ம வதக்கின மாவு தான், அதனால் ஒரு 10 நிமிஷம் வச்சாலே போதும், நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ வெந்துருச்சு. இப்போ தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா கட் பண்ணி பிள்ளைகளுக்கு நல்லா ஈவினிங் டிஃபனாக கொடுத்தீங்கன்னா நல்லா இஷ்டமாக சாப்பிடுங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். தொட்டு பார்த்தீங்கன்னா நல்ல செல்லி மாதிரி இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கனும் அமுக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.